காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவில் மறைக்கப்பட்ட வரலாறு. காரைக்குடியில் ஒரு காலத்தில் லலிதா என்ற சிறுமி தெய்வீக அருளால் உடல் முழுவதும் அம்மையுடன் வந்து அருள்வாக்கு கூறினாள். சில நாட்களில் அவள் உடலில் அம்மை முத்துக்கள் போல் முளைத்தன. மேலும் அவள் படுத்த படுக்கையானாள். சமூகத்தில் சிலர் அவளை கிண்டல் செய்தனர். ஒருநாள் அவளை அவமதித்த ஒருவர் அவளிடம் பேசிக் கொண்டிருந்த போது சிறுமி அவரை உன் தோட்டத்தில் உள்ள தக்காளியை பறித்துக் கொண்டு வா என்று கூறினாள். அவர் வெறுப்பாக செடியாவது பழமாவது எனக்கு தெரியாமல் என் தோட்டத்தில் என்று கேலி செய்தார். ஆனால் சிறுமி அமைதியாக நீ போய்ப்பார் என்று சொல்லிவிட்டாள். அவர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரது கிணற்றடியில் திடீரென ஒரு தக்காளி செடி முளைத்திருந்தது. மேலும் அதில் ஒரு தக்காளி பழம் கிடந்தது. இதைக் கண்டதும் அவர் அதிசயமடைந்து தெய்வீக சிறுமியின் மகிமையை புரிந்தார். உடனே அந்த தக்காளி பழத்தை பறித்து சிறுமியின் அருகே வந்து வணங்கி ஆசி பெற்றார். பின்னர் அந்த சிறுமி எனக்கு இங்கு கோவில் அமைத்து வழிபட்டால் நான் முத்துமாரியாக அருள் பாலித்து பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வழங்குவேன் என்று கூறி முக்தி அடைந்தாள். அதன்படி காரைக்குடியில் முத்துமாரியம்மன் கோவில் எழுப்பப்பட்டது. இந்த அம்மனுக்கு வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் குளிர்ச்சி அபிஷேகங்கள் நடத்தப்படுவதால் அவர் சீதலா தேவி என்றழைக்கப்படுகிறார்.